ஹெச்ஐவியும் ஒன்று. நாம சொன்னோமா, முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்து அவரு பையன் சொன்னார். இன்னைக்கு கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க. விநாயகர் சிலையை உடைத்தது நாமா? விநாயகர் சிலையை உடைத்தது யார்? விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார்? நாமா? இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியா, இயக்கமா, சித்தாந்தமா? ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்தக்கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமர் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது நாமா? அவருடைய கட்சியா, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சித்தாந்தம்? கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தது நாமா? முதலமைச்சருடைய கட்சியா, அவர் சார்ந்த சித்தாந்தம்? சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேலே ஏறினாங்க, முதலமைச்சருடைய பையன் மேலே ஏறினாங்க. சனாதன தர்மமும் ஹெச்ஐவியும் ஒன்று. நாம சொன்னோமா, முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்து அவரு பையன் சொன்னாங்க. எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா, இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையன்? அன்பு சொந்தங்களை, இது எல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரசியல் பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில இடத்திலே உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு. ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் இந்த சனாதன தர்மம் உலக அளவில் எப்படி இருக்கும் தெரியும். உலக அளவில் நம்ம 120 கோடி தான், 4வது இடத்துல தான் இருக்கிறோம். 4வது இடத்துல தான். இஸ்லாமிய மதம் என்ற அதே வேகத்தில் அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமிய பாடிகள். அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கும்.